வெல்கம் டு MomandMeeSecrets. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது Ghee rice, vegetable pulao, மெயின் டிஷ். நாம 100% வெஜிடேரியன். இது முஸ்லீம்ஸ் மேரேஜில் இந்த ரைஸ் தான் போடுவாங்க. அந்த ரைஸ் இந்த ஸ்டைலில் நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க நம்ம ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்ப ஈஸியாக ரொம்ப யம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த ரைஸ் பார்த்தா உதிரி உதிரியாக குக்கர்லேயே நீங்கள் ரொம்ப அழகாக வீட்டில் செய்யலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், ரொம்ப எதுவுமே இதில் எக்ஸ்ட்ராவாக தேவையே இல்லை. வெங்காய தக்காளி கூட ரொம்ப கம்மியான யூஸில் பண்ணலாம். கீ இருக்கணும், அவ்வளோதான். இதில் நாம் வீட்டில் ரொம்ப அழகாக புலாவ் செய்யலாம். யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா இது சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ட் வந்து இல்லையா, ஆனியன். நான் 1 கிலோவுக்கு 2 பெரிய பிக் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான், அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட். அப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினா, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கு, ஏலக்காய். நீங்கள் பார்க்குற இந்த இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு தேவையே. அப்புறமா கீ, இதுலேயே திராட்சை போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறமா ரைஸ் எடுத்துக்கணும். இதில் ரைஸ் பார்த்தீங்கன்னா அரிசி வந்துலையே ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது எண்ணெய் சூடான அப்புறம் அதில் நாம் பட்டை, லவங்கு, ஏலக்காய் எல்லாமே போட்டு அதை கொஞ்சம் பொரிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். 2 வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன் 1 கிலோ ரைஸ்க்கு. இது நல்லா இப்போ வதக்கணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும். ஏன்னா வந்து இல்லையா, கீ ரைஸுன்றதுனால கீ நம்ம வந்து இல்லையா இதில் 100 கிராம் நெய் வந்து தனியாக போடுவோம். அப்புறமா இன்னொரு வந்து இல்லையா ஒரு 50 கிராம் நெய்யில் வந்து இல்லையா நம்ம அந்த உலர்ந்த திராட்சை சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறமா கேஷ்யூ எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? சரி, இப்போது இதில் பச்சை மிளகாவை நாங்கள் போடுறோம். 4 பச்சை மிளகா சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் 6 பச்சை மிளகா இருக்குது. நல்லா அது போடுங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கீ ரைஸ், பட் வந்து இல்லையா ரொம்ப ரிச்சான அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த லுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட வந்து இல்லையா அது மட்டன் கிரேவி வைக்கலாம், இல்லை நீங்கள் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இல்லையா ப்ரீவியஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், புலாவ் மட்டன் கிரேவி தான் இருக்கும். அந்த மட்டன் கிரேவி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிக்கன் கிரேவியும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வெஜிடேபிள் குருமா கூட இது கூட சாப்பிட்லாம். அண்ட் வந்து தால்ச்சா சொல்லுவாங்க, அது கூட நான் நெக்ஸ்ட்டு ரெசிப்பியில் அதை ஆட் பண்ணுறேன் லைனாக. இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் வந்து இல்லையா ஒரு மிக்சட் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னாலே இஞ்சி பூண்டு விழுதுன்றது மேண்டரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க ஸ்டாக்காக. இப்போ நாம் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்குங்க. அது வதக்குன அப்புறம் நீங்கள் அதில் நாம் இப்போ ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி. இப்போ அந்த தக்காளியை நாம் ஆட் பண்ணுறோம். நாம் பேசுகிறது கூட கேட்க வேணாம், நீங்கள் ஜஸ்ட் இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது எல்லாமே நான் போட்டிருக்க ரெசிபி எல்லாருக்கும் பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் எங்ககிட்ட சேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து இல்லையா டொமேட்டோவும் நல்லா பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து இல்லையா சேர்ந்துருச்சு அந்த வெங்காயத்தோட. இப்போ நாம் இதில் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணுறோம். இதுவும் இங்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கொத்தமல்லி புதினா இருக்குது, அந்த புதினா இருக்குது இல்லையா, அது ஸ்மெல் அது சேரும்போது அவ்வளோ ஒரு எம்மியான நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கீ ரைஸ் செஞ்சாலே வீடு கமகமன்னு ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா அது போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். இலை எல்லாமே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது கப்பில் வந்து இல்லையா அளந்து வச்சுக்கிட்டேன் எவ்வளோ இருக்குதுன்னு. 3 கப்பு. 3 கப்புக்குன்னா அப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போது 4.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். ஏன்னா நான் இதில் தான் அளந்தேன், இந்த கிளாஸில் தான் அந்த அளவு எடுத்தேன். அதனால் 4.5, 3க்கு 4.5. ஏன்னா 1 = 1.5 கப். 1 கப்புக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எதில் வேணாலும் அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் தான் எடுக்கணும் அதில் தான் எடுக்கணும்னு இல்லை, அதுலேயே நீங்கள் வாட்டர் எடுக்கணும், தண்ணி எடுக்கணும். அதுக்காக இப்போ நீங்கள் பாயில் ஆகுது, நல்லா தண்ணி நல்லா பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியை இதில் சேர்க்கணும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஊற வச்சு அந்த அரிசியை எடுத்து இப்போ நாம் ஆட் பண்ண போகிறோம்.
போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இல்லையா, நான் எடுத்திருக்கிறது 1 கிலோ அரிசி. அந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வந்துருச்சு அந்த அரிசி. 3 டம்ளருக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் குக்கரில். இப்போது அந்த அரிசி எடுத்து இப்போ நல்லா பாயில் ஆன அப்புறம் நம்ம வதக்கின எல்லாமே வதக்கிட்ட அப்புறம் இதில் சால்ட்டு நீங்கள் போடணும். சால்ட் அதில் அவங்க அப்படியே போட்டாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ சால்ட்டு போட்ட அப்புறம் நீங்கள் நல்லா கொதி வந்த அப்புறம் இந்த அரிசியை நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. அவ்வளோதான். இப்போது சால்ட் ஒரு தடவை இப்போவே பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போது இல்லை உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் சால்ட்டு, ரொம்ப இல்லை கொஞ்சம். அப்போ தான் வந்து அந்த அரிசி தண்ணியோட மிக்ஸ் ஆகி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா 4 ஸ்பூன் கீ விடுறோம். கீ ரைஸ் இல்லையா, இப்போ தான் கீ விடுறோம். கீலேயே வெங்காயத்தெல்லாம் வதக்கணுன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அது பண்ண வேணாம். இப்போ நீங்கள் இதில் 4 ஸ்பூன் கீ போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் குக்கரை. அடியே பிடிக்காது, ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லா வரும். அதனால தான் தண்ணி வந்து ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். 2 விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சிடும். இப்போ பாருங்கள் குக்கரில் அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா நெய் சூடாக்கி அதில் வந்து இல்லையா கேஷ்யூ நட்டு, அப்புறமா வந்து இல்லையா அந்த உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, முந்திரி திராட்சை, அது ரெண்டுத்தையுமே போட்டு வச்சுட்டேன். இப்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ண உடனே அது போட்டுடுங்க. மேலே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லேக்காக நல்லா பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். அவங்க எவ்வளோ நல்லா அழகாக திருப்புவாங்க பாருங்கள். அந்த ரைஸ் எடுத்து எடுத்து விடுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. கீழே இருக்குது மேலே வரணும் இல்லையா, அதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா வருது இல்லையா, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். டொமேட்டோ எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அதான் மிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப லேக்காக பண்ணால் நல்லாயிருக்கும். ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எல்லாருமே குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.